أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சின்னதாய் ஒரு செய்தி. நமது இன்றைய மெசேஜில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது போன்ற விடயங்களில் இஸ்லாம் சம்பந்தமான சொற்களுக்கு சில அர்த்தங்களை குறிப்பிட்டு அதை பரப்பி வருகிறார்கள். அப்படியான ஒரு சில சொற்களை நாம் இன்று பார்ப்போம். அதில் முக்கியமான ஒரு மெசேஜ் தான் டோன்ட் ரைட் கோட், ரைட் அல்லாஹ். டோன்ட் சே மொஸ்க், சே மஸ்ஜித். மொஸ்க் என்று சொன்னால் மொஸ்கிட்டோக்கள் இருக்கும் இடம் அப்படி என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். டோன்ட் சே மக்கா, சே மக்கா. மக்கா என்று சொன்னால் ஹவுஸ் ஆஃப் வைன். அத்துடன் டோன்ட் ரைட் MOHT because it means dog with big mouth. இப்படியான அடிப்படை ஆதாரமற்ற சில விடயங்களை சிலர் பரப்பி வருகிறார்கள். இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அப்படியானவர்கள் சற்று சிந்தித்து யோசித்து எதை பரப்ப வேண்டுமோ அதை பரப்புங்கள் என்று நாம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே அவர்களுடைய முதலாவது வாதம் உண்மையிலே சரியானது என்று குறிப்பிடலாம். கோட் என்று சொன்னால் கடவுளை குறிக்கும். கடவுள் என்று சொல்லும் பொழுது சம்திங் ஹேஸ் சூப்பர் பவர், ஏதோ ஒரு அலாதியான சக்தி உள்ள ஒன்றை கோட் என்று குறிப்பிடுவார்கள். அத்துடன் நாம் வரலாற்றை பார்த்தால் கோட் என்று அவர்கள் மனிதர்களுக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். த கிரேக் கோட்ஸ். அந்த காலத்து கிரேக்க அரசர்களை அப்படியாக அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஆட்சி பரம்பல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்களுக்கு கடவுளுடைய அந்தஸ்து கொடுத்து மக்கள் சில பொழுது வழிபட்டும் வந்தார்கள். ஸோ முழுமையாக அல்லாஹை கோட் என்று குறிப்பிடுவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அல்லாஹ் என்று குறிப்பிடுவது மிகவும் விரும்பத்தக்கது. இரண்டாவதாக மொஸ்கிட்டோ. உண்மையிலேயே இதற்கான அர்த்தத்தை அவர்கள் எப்படி எங்கிருந்து எடுத்தார்கள் என்று அல்லாஹ்விடம். உண்மையிலேயே மொஸ்க் என்பது தனியான சொல், மொஸ்கிட்டோ என்பது ஒரு தனியான சொல். மொஸ்கிட்டோ என்பது உண்மையிலேயே ஸ்பானிஷ் சொல். அதாவது மொஸ்கா என்றால் ஃப்ளை, ஒரு சின்ன பறக்கும் ஒரு உயிரினத்தை குறிப்பிடுவார்கள். அதுக்கு ITO என்று அவர்கள் யூஸ் பண்ணுவது சிறிய என்று அர்த்தம். ஸோ மொஸ்கிட்டோ என்று அவர்கள் பாவித்தது ஒரு சின்ன பறக்கும் ஏதோ ஒரு விடயம் என்று. அதே பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் வரலாறு தெரியும். ஸ்பானிய முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள். பல வருடங்கள் ஆட்சி செய்தார்கள், நூற்றுக்கணக்கான வருடங்கள். அந்த காலத்தில் அங்கே போய் எமது முஸ்லிம்கள் மஸ்ஜிதுகளை கட்டினார்கள். உங்களுக்கு தெரியும், சில நாட்டு சொற்கள் சில நாட்டு மக்களுக்கு வராது. நான் ஜப்பானுக்கு போனால் எனக்கு ஜப்பான் பாஷை வராது. உண்மையிலேயே மிகவும் கஷ்டமாக இருக்கும். அவர்களுடைய சில வசனங்களுக்கு நான் என்னுடைய சில வசனங்களை பேசுவேன் ஆரம்பத்தில். அதே போன்றுதான் அவர்களுக்கு மஸ்ஜித் என்று சொன்னதும் அவருடைய வழக்கில் அப்படி ஒன்று இல்லை. ஸோ அவர்கள் மஸ்கியூட்டா என்ற வசனத்தை யூஸ் பண்ணினார்கள் மஸ்ஜிதுக்கு. அது அப்படியே தொடர்ந்து இருந்தது. அப்பொழுதும் பிரான்சுக்கு இஸ்லாம் போனதும் பிரெஞ்சில் மொஸ்கியூ, அதாவது MOSQAIE என்ற சொல்லாடல் அங்கே போனது. பிரெஞ்சு ஆட்களுக்கு ஸ்பானிஷ் வராது. அதில் அவர்கள் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கே இதை வைத்தார்கள். அதிலிருந்து இங்கிலீஷுக்கு மோஸ்க். பிரிட்டிஷ்காரனுக்கு ஈஸி ஆகிடும். மோஸ்க் அவனுக்கு அதுதான் வரும். ஸோ அவன் அதை மொஸ்க் கொண்டு போட்டான். ஸோ மொஸ்கிட்டோ இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோஸ்க். ரெண்டும் வந்த விதம் வேறு. அதனால் உண்மையிலேயே தயவு செய்து தேடுங்கள், அடிப்படை அறிவை பெற்றுக்கொண்டு சில விஷயங்களை பரப்புங்கள் ஆதாரத்துடன். அடுத்ததாக மக்கா என்று சொன்னால் ஹவுஸ் ஆஃப் வைன். சவுதியில் கூட மக்காவை மக்கா என்றுதான் அழைக்கிறார்கள். அமெரிக்காவில் கூட மக்கா இருக்கிறது. கலிபோர்னியா மாநிலத்தில் மக்கா என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதே போன்று இந்தியானா மாநிலத்திலும் மக்கா என்று ஊர் இருக்கிறது. அமெரிக்காவில் 2 மக்கா இருக்கிறது. 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு சவுதி அரசு மக்கா அல் முக்கர்ரமா, குர்ஆனிலிருந்து மக்காவுடைய பெயரை எடுத்து மக்கா அல் முக்கர்ரமா என்று ஒபிஷியலி அறிவிக்கிறார்கள். தற்பொழுது மக்கா என்று பெயர்
பேரை யூஸ் பண்ணுவதை விட மக்கால் முக்கர்ரமா என்ற பேர் தான் ஆக பொருத்தமானது. அதையே தற்பொழுது அரேபியாவிலும் யூஸ் பண்ணி வருகிறார்கள். ஆங்கிலத்திலும் தற்பொழுது இந்த சொல்லானது வந்துவிட்டது. ஸோ நீங்கள் மக்கா மக்கா என்று சண்டை பிடிக்க தேவையில்லை. ரெண்டும் மக்காவுக்கு இப்படி வர அர்த்தமும் இல்லை. குர்ஆனில் இருக்கிறது மக்கா முக்கர்ரமா, அப்படியே எல்லாரும் யூஸ் பண்ணிக்கொள்வது சால சிறந்தது. பொய்யான விளக்கங்களை கொடுத்து முஸ்லீம்களை டைவர்ட் பண்ணுவதை விட எது ப்ராக்டிக்கலி இருக்கிறதோ அதை செய்வோம். அதே போன்று அடுத்ததாக அவர்கள் யூஸ் பண்ணுவது ஒன்றுதான் MOSD முஹம்மது என்று சொன்னால் சொல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. டாக் வித் பிக் மவுத் என்று இவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த மாடல் கொடுத்த விளக்கமோ இது எனக்கு உண்மையிலே தெரியாது. அப்படி இருந்தால் தயவு செய்து ஆதாரத்தை சொல்லுங்கள். எந்த டிக்ஷனரியில் எங்கே எப்படி என்ன சோர்ஸ் எப்படி எடுத்தாங்க தயவு செய்து சொல்லுங்கள். அப்படி என்றால் நான் இப்படியான மெசேஜ்களை பரப்புகிறேன். நான் மோடன் என்று குறிப்பிடுவேன். அவர்கள் ஆதாரத்தை காட்டினால் உண்மையிலேயே நான் மோடன், நான் படித்துக்கொண்டு நான் புத்திசாலியாக கொள்வேன். உண்மையிலேயே MOSD என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுதுவது கண்டிக்கத்தக்கது. நான் அதை உண்மையாக கண்டிக்கின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எழுதும் பொழுது கட்டாயம் முஹம்மத் என்று முழு பெயரையும் எழுத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது மிகவும் நீளமான ஒரு சொற்றொடர். அதற்கு SAW என்று போடுவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. உண்மையிலேயே SAW என்று போடுங்கள். மூளைக்குள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுக்கு பின் SAW என்று வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அர்த்தம் என்று உண்மையிலேயே தெரியும். முஸ்லீம் அல்லாதவர்கள் அதை வாசிக்கின்றார் என்றால் ஒரு முஸ்லீமில் உண்மையிலேயே கேட்பார், இது என்ன முஹம்மதுக்கு பின்னால் SAW என்று வருகிறது. ஸோ அந்த இடத்தில் ஒரு முஸ்லீமுக்கு தவா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். அவன் மோடன் ஆயின்றான். அந்த முஸ்லீம் மோடன் ஆயின்றான். அவன் அதுக்கு என்ன சரி ஒரு தேவையில்லாத விளக்கம் ஒன்று கொடுப்பான் அந்த இடத்துல. ஸோ முதலாவது அறிவை பெற்றுக்கொள்ளும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குறிப்பிடுங்கள். அதை எப்படி எழுதினாலும் பிறல்ல, எப்படி எழுதினாலும் என்று எப்படியும் என்றில்லை. அதாவது எழுதக்கூடிய முறை இருக்கிறது. அதன்படி எப்படி எழுதினாலும் அது பிழை இல்லை. ஏனெனில் வாசிப்பவனுக்கு அது தெரியும். அவன் அழகாக அதை வாசித்துக் கொள்வான். எனவே இந்த காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை அறிவியல், அத்துடன் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப். விரும்பியவர்கள் விரும்பிய கருத்தை விரும்பிய மாதிரி பரப்பலாம். இஸ்லாத்தில் உண்மையிலே இதற்கு எந்தவித அனுமதியும் இல்லை. எதுவும் ஆதாரத்துடன் பரப்புங்கள், ஆதாரத்துடன் பேசுங்கள், ஆதாரத்துடன் எதையும் செய்யுங்கள். இந்த காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை 2 இஸ்லாத்துக்கு த்ரெட் என்று குறிப்பிடலாம். ஒன்று அறக்குறை மௌலியமார். அறக்குறையா இஸ்லாத்தை படித்த மௌலியமார் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாங்க. தேவையில்லாத விளக்கத்தை கொடுத்து மக்களை பேச கொடுக்குறாங்க. 2வது மோடன் இஸ்லாத்தை பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் இஸ்லாத்தை பேசுகிறாங்க. இஸ்லாமில் அது யாருலாம் நீங்கள் உங்களோட மார்க்கத்தை காப்பாற்றணும். அறிஞர்கள் இஸ்லாத்தை பேசுங்கோ, இஸ்லாத்தை அனுமதிங்கோ. அடுத்தாக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், தெரிஞ்ச குர்ஆன் ஆயத்தை அடுத்தவனுக்கு எத்தி வைங்க. இதுதான் உங்களோட டியூட்டி. நீங்கள் விளக்கம் கொடுக்க போவான தேவையில்லாத விஷயங்களை தோண்டி தேவையில்லாத ஆதாரம் இல்லாத விஷயங்களை பரப்ப வேணும். ஆதாரம் என்ற அழகான முறையில் அதை முன்வைங்க. அதுக்குரிய பதில அழகான முறையில் கேட்டுக்கோங்க. உங்களோட பிழை இருந்தால் அதை தாழ்மையோடு ஏற்றுக்கணும். பிழை இல்லைன்னு சொன்னால் அமைதியாக போகும். இதுக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு முறை, நான் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சொல்லி அழகான முறையில் பிரிஞ்சு பேசுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.